விழிப்புணர்வு பாடலை பாடிய உறுப்பினர் புவனேஸ்வரி அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக அமைச்சர்கள் கலந்த தமது கருத்துக்களை தெரிவிக்குமாறு பிரதமர் சரவணன் அவர்களை அழைக்கிறேன். நம்ம சென்ற மாதம் மேம்பார் சாலையில் நெடுஞ்சாலை அமைக்கணும்னு பேராட்சி மன்ற தலைவைக்கு மனு கொடுக்க போனோம். அவங்க இல்லை என்ற காரணத்தினால மனு கொடுக்கல. அந்த மனு இந்த மாதம் சேர்த்து கொடுத்து இது சீக்கிரம் செயல்படுத்தும் மாதிரி கேட்டுக்கொள்ளணும். அப்புறம் நம்ம நவம்பர் 21 குழந்தை உரிமை திருத்தம் முன்னிட்டு ஒரு பேரணி நடத்தினோம். அதில் கலந்துக்கிட்ட அமைச்சர் உறுப்பினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் எப்போது நம்ம கிறிஸ்மஸ், பொங்கல், ஆண்டிலா 3 சேர்த்து முப்பெரும் விழாவை கொண்டாடுவோம். இந்த வருஷம் ஒரு மாற்றமாக சமத்துவ பொங்கல் கொண்டாடுறோம். அதை பற்றி கலெக்டர் அமைச்சர் விரிவாக சொல்வார். நன்றி. நீங்கள் நெடுஞ்சாலைத்துறைக்கு போய் மனு கொடுக்க போகிறதா சொன்னீங்கல்ல, எத்தனை அமைச்சர் போகிறீங்க, எத்தனை உறுப்பினர் போகிறீங்க? 4 அமைச்சர் 4 உறுப்பினர் போவார். தமது கருத்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்த பிரதமர் சரவணன் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக தமது கருத்துக்களை தெரிவிக்குமாறு உள்துறை அமைச்சர் குருமூர்த்தி அவர்களை அழைக்கிறேன். சபையை வணங்குகிறேன். சபையில் அமர்ந்திருக்கும் அனைவரையும் வணங்குகிறேன். இன்று நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு உழைப்பின்றி வெற்றி இல்லை. நாம் எந்த செயல் செய்தாலும் உண்மையாகவும் நம்மளோட கடின உழைப்பு இருந்தால்தான் எந்த செயலும் வெற்றி பெற முடியும். அடுத்து நம்ம மையத்தில் மட்டும் இல்லை, மற்ற எந்த உங்கள் பள்ளிக்கூடத்துலேயும் எந்த விழா வச்சாலும் கலந்து கொள்ள மாட்டேங்கிங்க. அப்படி இருக்கக்கூடாது. எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டாதான் நம்மளுடைய திறன்களை வெளிப்படுத்த முடியும். ஆகையால் அனைவரும் அனைத்து விழாக்களிலும் கலந்து பேசுங்கள். அடுத்து வருகின்ற அரையாண்டு தேர்வில் விளையாடாமல் நல்ல மதிப்பெண் எடுத்து பாடத்தில் தேர்ச்சி பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. உழைப்பு பற்றிய கருத்துக்களை கூறிய உள்துறை அமைச்சர் குருமூர்த்தி அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக நிதி அமைச்சரை உரையாடுமாறு கொடுத்ததுக்கு நன்றி. இந்த மாதம் நான் ஒரு கதை சொல்கிறேன். கதையின் தலைப்பு சிக்கனம். அமெரிக்காவில் ஒரு பணக்காரர் இருந்தார். அவர் ஒரு நாள் புத்தகம் படிச்சுட்டு இருந்தார். அதுவும் சின்ன விளக்கில் படிச்சுட்டு இருந்தபோது அவங்க வீட்டுக்கு கல்லூரி மாணவர்கள் நன்கொடை வாங்குவதற்காக வந்திருந்தனர். அப்போது அந்த அமெரிக்கா பணக்காரர் அந்த விளக்கை அணைச்சிட்டு போய் அவங்ககிட்ட எதிர்த்து வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. அப்போ ஒருத்தர் நினைச்சானா, இவன் என்ன இவ்வளவு கஞ்சனா இருக்கா, ஒரு விளக்க அணைச்சிட்டு வந்துட்டு நம்மள்கிட்ட எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்கானே, எண்ணெயை மிச்சம் பிடிக்கிறதுக்கு இப்படி கேட்கானே அப்படின்னு. இன்னொரு மாணவன் நினைச்சானா, இவன் நம்மளுக்கு எங்கிட்ட நன்கொடை தர போறான், 5 ரூபா தருவானா 10 ரூபா தருவானா அப்படின்னு நினைச்சான். அதுக்கடுத்து அவர் சரி இருக்க உள்ள போயிட்டு பாருன்னு உள்ள போயிட்டு வந்தாரு. இன்னும் என்ன 5 ரூபா எடுத்துட்டு வர்றது உள்ளையா போகணும், வெளியே வச்சே கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டுட்டு உள்ள போயிட்டு வந்தவர் அவர் கையில 3 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு இதை வச்சு உங்க வகுப்பறையை கட்டிக்கோங்க அப்படின்னு கொடுத்தாரு. கொடுத்த போது அவங்க எல்லாரும் வியப்படுத்தினாங்க. என்ன எல்லாரும் கஞ்சன் நினைச்சீங்களா? நான் கஞ்சன் கிடையாது. இது சிக்கனம். இப்படி சிக்கனப்படுத்தினாதான் உங்களை மாதிரி வர்ற கல்வி படிக்கிற படிப்பாளிகளுக்கு நான் பணத்தை தர முடியும். இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்கு இந்த பணம் உதவும் அப்படின்னு சொன்னாராம். சொல்லும் போது அப்போ அந்த மாணவர்கள்லாம் சொன்னாங்கன்னா, சரியா நன்றி அப்படின்னாங்க. அதே மாதிரி நீங்களும் பணத்தை சேமிச்சு வைங்க. சரி சேமிச்சு வைக்கிறேன் அப்படிங்கிறதுக்காண்டி எனக்கு சந்தா தராம யாரும் இருக்காங்க. இந்த சந்தா தராதவங்க இந்த மாதம் சந்தா நமக்கு நல்லதொரு கருத்துக்களை தெரிவித்த நிதியமைச்சர் அங்காளேஸ்வரி அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக
எட்டாப்புல கடைசி பயின்ற வகுப்பு. அவங்க வந்து நம்ம போய் பேசி படிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து 7ஆவது படிச்சுட்டு இருக்காங்க. ரம்யா அவங்க வந்து 7ஆப்புல வந்து கடைசி பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து 8ஆவது படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து நான் ஒரு கவிதைகள்னு சொல்லி காட்டி சொல்லியிருக்கிறேன். அறிவாற்றல் என்ற மரத்தில் இருந்து பழங்களை பறிப்பதற்கு உதவும் ஏணிதான் கல்வி. அதுவே பழம் அல்ல. பழங்களை பறிக்க எப்படி ஏணியை பயன்படுத்துவது என்பதுதான் நாம் மேற்கொள்ள வேண்டிய உத்தி. இதில் வந்து இந்த கவிதையில் இருந்து நம்ம அறிவாற்றலை பயன்படுத்தி நம்ம நல்லா படித்து வருகின்ற அரையாண்டு தேர்வு வந்து 15ஆம் தேதி ஆரம்பித்து 23ஆம் தேதி முடியுது. நல்லா தேர்வு விடணும். கல்வி அமைச்சர் நீங்கள் சொன்னீங்களா அந்த 9 பேர், அதில் மீதி உள்ள 7 பேரை நம்ம போய் திருப்பி பேசி ஸ்கூலில் சேர்க்கலாமா? சேர்க்கலாம். அவங்க வந்து எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துக்குல்ல. நான் வந்து அடுத்த முறை வந்து அந்த எந்த ஸ்கூலில் படிக்காங்க அப்படின்னு எழுதிக்கிறேன். வேறு யாராவது? கல்வி பற்றிய கருத்தை ஒரு சிறு கவிதை மூலம் தெரிவித்த மாரியம்மாள் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக சுகாதாரத்துறை அமைச்சர் மகாலட்சுமியை உரையாடுமாறு சபையை வணங்குகிறேன். சபையில் உள்ள அனைவரையும் வணங்குகிறேன். நான் வந்து மூலிகைகளை பற்றியும் அதன் பயன்களையும் நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ வந்து வேப்பலை, இப்போ நிறைய பேர் இனிப்பு மிட்டாய் தான் எல்லோரும் வாங்கி சாப்பிடுவீங்க. கசப்பு யாருக்காவது பிடிக்குமா? பிடிக்காது. யாருக்குமே பிடிக்காது இல்லை. அப்போ நீங்கள் யாருமே அப்போ வேப்பலை சாப்பிட மாட்டீங்க. உங்கள் கைகளில் நீங்கள் கையை சாப்பிடும்போது கையை கழுவுவீங்கள்ல, அது ஒரு சில பேர் சும்மா தண்ணியை மட்டும் ஊற்றுன மாதிரி அப்படியே போய் சாப்பிட உட்காந்துருவீங்க. அப்படி இல்லாமல் நல்லா கையை கழுவிட்டு சாப்பிடுங்க. அப்படி நீங்கள் சாப்பிட்றதுனால உங்கள் விரல்களில் அந்த கிருமி உட்காந்துருக்கும். அந்த கிருமி இருக்கும். அந்த கிருமி வந்து நீங்கள் சாப்பிடும்போது அப்படியே உங்கள் உடம்புக்குள்ளே சேர்ந்து போயிடும். அப்போ போகும்போது உங்கள் வயிற்றுக்குள்ளே அந்த கிருமிகள் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா வேப்பலை சாப்பிட்டீங்கன்னா அந்த கிருமிகள்லாம் அழிஞ்சிரும். உங்களுக்கு வயிற்று வலி எந்த நோயும் வராது. அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை. இப்போ நீங்கள் சோறு சாப்பிடும்போது உங்கள் அம்மா தான் குழம்பு ஊற்றி தருவாங்க. அப்போ அதில் வந்து கருவேப்பிலை விழுந்துச்சுன்னா யாராவது சாப்பிடுவீங்களா? ஒரு ஆள் நான் கருவேப்பிலை சாப்பிடுவேன்னு சொல்லி சொல்லுங்க பார்ப்போம். நான் சாப்பிடுவேன். நீங்கள் சாப்பிடுவீங்க. 3/4 பேர் சாப்பிடுவீங்க. நிறைய பேர் சாப்பிட மாட்டேங்க. எதுக்கு சாப்பிட மாட்டேங்க? சாப்பிட்டா உங்களுக்கு தானே நல்லது. நீங்கள் சாப்பிட்டா உங்கள் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்க போது, உங்கள் முடி தான் வளரப்போகுது. அதனால் இனிமேல் யாரும் கீழே போடாமல் நல்லா சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வந்து மருதாணி. எல்லாருமே மருதாணி வந்து தீ புண்ணுக்கு தான் வைப்பாங்க. நீங்கள் வந்து ஏதாவது அடுப்பில் ஏதாவது உங்களுக்கு தீ புண்ணு பட்டுச்சு, அப்போ நீங்கள் எண்ணெயை வந்து காய்ச்சி அதில் மருதாணியை போட்டு நீங்கள் கைக்கு அந்த புண்ணு இருக்கிற இடத்துல போட்டிங்கன்னா அது வந்து ஆறிடும். துளசி வந்து உங்களுக்கு சளியை வந்து நீக்கும். உங்களுக்கு சளி பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த சளியை வந்து நீக்கும். நான் வந்து சாப்பிடுவேன். அதுக்குன்னு துளசியை தானே சாப்பிட சொன்னாங்க, நம்ம அப்படியே பிடிங்க சாப்பிடுவோமேனு யாரும் சாப்பிடாதீங்க. நல்லா கழுவிட்டு சாப்பிடுங்க. முருங்கைக்கீரை. இப்போ யாராவது கீரை சாப்பிடுன்னு சொல்லுங்க. எல்லா கீரையுமே நான் சாப்பிடுவேன். ஒரு கீரை கூட நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். அப்படி சொல்கிறாங்க சொல்லுங்க. எல்லா கீரையுமே சாப்பிடுவீங்க. சரி, கையை கீரை போடுங்க. இப்போ நீங்கள் முருங்கைக்கீரை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வாயில் வந்து புண்ணு இருக்குது தெரியுமா, அது வந்து ஆறிடும். அதனால எல்லாருமே முருங்கைக்கீரை சாப்பிடுங்க. என் பேர் வில்லியம். நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள லாத்திகுளம் வட்டத்தில் கத்தாலம்பட்டுன்னு ஒரு கிராமத்தில் வசித்து வரேன். நான் வந்து எங்கள் ஊரில் ஒரு குழந்தைகள் பார்லமெண்ட் இருக்குது. அதில் நான் வந்து பிரதமராக இருக்கேன். எங்களோட சாதனை என்னென்னா, முதல் சாதனை வந்து எங்கள் கம்மாக்கார வந்து ரோடு போடாமல் இருக்காங்க. அதுக்காண்டி நாங்கள் முதல்ல ஊர்லேருந்து எல்லோரும் பேசி மனு கொடுத்தோம். அதுக்கு அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதுக்கடுத்து ஒத்துழைப்பு கூட்டத்திலிருந்து பேசி மனு கொடுத்தோம். அவங்க ரோடு போட்டாங்க. அது தரமில்லாத ரோடாக இருந்ததுனால நாங்கள் எல்லாம் சேர்ந்து மறியல் பண்ணோம். மறியல் பண்ணி 2 பக்கமும் அணக்கல் கட்டி ரோடு போட சொன்னோம். அவங்க அணக்கல் கட்ட இப்போ அவங்ககிட்ட காசு இல்லை, நாங்கள் அடுத்து அணக்கல் கட்டி தரேன்னு சொல்லி ரோடு போட்டாங்க. ரோடு இப்போ வர ரோடு எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அதனால் திருப்பி ஒரு மனு கொடுத்துருக்கோம். அதுக்கு அவங்க இன்னும் எந்த பதிலும் சொல்லலை.
அடுத்து எங்கள் ஊரில் குப்பை தொட்டி இல்லாமல் இருந்தது. அதை சொல்லி 2 குப்பை தொட்டி வாங்கி வச்சோம். பிறகு கால்வாய் வந்து சரி செய்யாமல் இருந்தது. அதுக்கு 2 புது கால்வாய் வர வச்சுருக்கோம். பிறகு எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் ரொம்ப அசுத்தமாக இருக்கிறதுனால அந்த வீட்டு ஓரத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு ஆளே வரமாட்டேங்காங்க. குப்பை அள்ளுறதுக்கு யாருமே வரமாட்டேங்காங்க. அதை சுத்தம் செய்யறதுக்காண்டி மனு கொடுத்தோம். வந்தாங்க. வந்து பாதி அள்ளிட்டு பாதியெல்லாம் போனாங்க. அந்த பாதியை வந்து எங்கள் குழந்தைகள் பார்லமென்ட் மூலமாக நாங்களே சரி செஞ்சுட்டோம். அடுத்து வந்து எங்கள் விளையாட்டு மைதானத்தை வந்து ஒதுக்கி தர மாட்டேங்காங்க. அதில் வந்து வெளியால் ஆக்கிரமிப்பு இருக்குது. அதை ஒதுக்கி தர சொல்லி மனு கொடுத்துருக்கோம். அதுக்கு எந்த விதமான நடவடிக்கை இல்லை. இப்போது எங்கள் ஊரில் வந்து அந்தந்த பாதி இடத்துல வந்து ஆள் ஆக்கிரமிக்கிறதுனால அந்த இடத்துல ரோடு போட்டு ஆக்கிரமிப்புலாம் நீக்கிறதுக்காண்டி மனு கொடுத்துருந்தோம். அதுக்கு இப்போ வந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. ரோடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் இந்த மேலத்தெருவு சைடு தான் ரோடு போடலை. அது ரோடு போட்டாங்கன்னா கொஞ்சம் தெரு நல்லாயிருக்கும். எங்கள் ஊருக்கும் எந்த ஆபத்தும் வராமல் பாதுகாக்கும்.